வணக்கம். வெல்கம் டு அங்கடா சமையல். வாங்க இன்னைக்கு பொங்கலுக்கு எல்லா காயும் சேர்த்து ஒரு கலவை காய் குழம்பு வைப்போம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன காயின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 100 கிராம் முள்ளங்கி, ஒரு வாழைக்காய், 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். மொச்சக்காய் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புளியை. இப்போ வாங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான வானலை வச்சுப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுவோம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கு நான் 2 தக்காளியை நல்லா பழமாக உள்ள தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ பாருங்கள், அது பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில். இப்போ முதல்ல வெண்டைக்காயும் இந்த கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கி விட்டுப்போம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா அந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மற்ற காய்களை சேர்த்துக்கலாம். வாழைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ எல்லா காயும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு ருசி இருக்கும். இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க இந்த குழம்பு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். இங்கே மொச்சக்காய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்குங்க. இந்த மசாலாவும் எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். பார்த்துக்குங்க, இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீடியம்லேயே வச்சு அடுப்பை மீடியமே வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு கொதிச்சிருச்சு. இன்னும் காய் வேகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா காய் வேகிற வரைக்கும், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பு மீடியம்லேயே வச்சு குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம்.
காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம குழம்பு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பொங்கல் கலவை காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் சாப்பிடவும் இந்த பொங்கல் தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ருசி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.